வணக்கம். டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2025 ஆண்டு அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி. ஒரு சின்ன ஏர்ஜென்டான லைவ். மற்றது இந்த வீடியோவை யாருமே ஷேர் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. இந்த ஃபேஸ்புக் வீடியோஸ் யாருமே ஷேர் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஃப்ராங்க்ஃபர்ட் ஜெர்மனியிலேருந்து கழிச்சு கொண்டிருக்கேன். நான் நாளைக்கு 23ஆம் தேதி பின்னேரம் 5 மணிக்கு பிறகு பெரும்பாலும் நிப்ஸில் நிற்பேன். உங்களுக்கு நிப்ஸ் தெரியும், ஒஸ்லோ நோர்வேயில். அதாவது நோர்வே அரசாங்கத்தினுடைய ஒஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் சென்டர், நோர்வேஜியன் இன்ஃபர்மேஷன் சென்டர் அல்லது நிப்ஸ் என்று சொல்லுவாங்க. அதில் நாளைக்கு 5 மணிக்கு பிறகு ஐ வில் பி அரவுண்ட். அங்கே தான் நிற்பேன். நாளைக்கு நோர்வேயில் சில முக்கியமான சந்திப்புகள் நாளைக்கு அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்குது. அது சம்மந்தமாக நான் போடுறேன் உங்களுக்கு. ஸோ நோர்வேஜியன் கவர்மெண்ட்டோடையும் நோர்வேண்ட வெளிவிவகார அமைச்சர் அல்லது சம்மந்தப்பட்ட ஆக்களோட நாளைக்கு ஒரு சில விடயங்கள், எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சனை தொடர்பாக தான். என்னுடைய சொந்த பிரச்சனை கதைக்க மாட்டேன் தானே, சும்மா அப்படி டிக்டாக்ல குள்ளறாமல். ஸோ நாளைக்கு நான் போடுதான் இருக்கேன். ஸோ நாளைக்கு 5 மணிக்கு பிறகு ஊடகங்களுக்கான அழைப்பேன். நாளண்டைக்கு தான் நோர்வேயில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக போடுற அட்ரஸ் இந்த ஃபேஸ்புக்கில். இங்கே நான் பொதுமக்களை பின்னேரம் 3 மணிக்கு பிறகு சந்திக்கிறேன், 3:30க்கு பிறகு சந்திக்கிறேன். கேள்வி கேட்குறாக்கள் வரலாம். ஆனால் நாளண்டைக்கு தான் சந்திக்கிறேன், வெள்ளிக்கிழமை. இன்றைக்கு புதன்கிழமை. ஸோ வியாழக்கிழமை பின்னேரம் 5 மணிக்கு பிறகு நோர்வேயில் இருக்கின்ற எந்த ஊடகம் என்றாலும் உங்களுக்கு ஏதாவது என்னோட கேள்வி கேட்க இருக்குது, என்னுடைய என்ன சொல்கிறது, அரசியல் சம்பந்தமாகவோ தனிப்பட்ட சம்பந்தமாகவோ என்ன கேள்விகள் என்றாலும் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் ஊடகங்கள் அல்லது பொதுமக்கள் கூட நாளைக்கு பின்னேரம் வேணுமென்றால் நிப்ஸில் என்ன சந்திக்கலாம். ஆனால் நாளைக்கு நிப்ஸில் சந்திக்கிற சந்திப்பு ஒஃபிஷியல் மீட்டிங் அல்ல. நாளண்டைக்கு தான் ஒரு பெரிய ஒரு அரங்கம் ஒன்று எடுத்திருக்கிறோம். அதில் 2000 பேர் இருக்கலாம். ஆனால் 2000 பேரும் இருக்கக்கூடிய இருக்குமோ, வருவீங்களோ தெரியல. நான் ஒரு பாக்கெட் மீட்டிங்காக தான் இதை அரேஞ்ச் பண்ணுறேன். நாவே நோர்வே, ஸ்கேண்டினேவியன் கண்ட்ரீஸ்லேருந்து யாராவது, நோர்வே, டென்மார்க், பெல்ஜியம், தங்கள் பக்கம் யாராவது இருந்து என்னை மீட் பண்ணுறேன்டா வெள்ளிக்கிழமை பின்னேரம் 3:30க்கு நான் இந்த அட்ரஸ் போடுறேன். நிப்ஸுக்கு பக்கத்தில் தான், அங்கே வரலாம். மற்றது டென்மார்க்கில் 1ஆம் தேதி சந்திப்பு அரேஞ்ச் பண்ணுறேன். அந்த டீட்டெயிலும் நான் போடுறேன். டென்மார்க்கில் 1ஆம் தேதி அந்த டீட்டெயிலும் நான் உங்களுக்கு போடுறேன். நாளைக்கு பின்னேரம் நடக்கிற நீங்கள் யாராவது ஊடகங்கள் என்னோட கேள்விகள் கேட்டு அல்லது ஏதாவது போடணுன்னா அது நாளைக்கு பின்னேரம் நடக்கும். அது இது இல்லை, என்ன சாமான், ஒஃபிஷியல் இல்லை. வெள்ளிக்கிழமை பின்னேரம் தான் ஒஃபிஷியல் என்ன சொல்கிறது, ஒஃபிஷியல் மீட்டிங் வெள்ளிக்கிழமை பின்னேரம். அந்த அட்ரஸ் நான் இதில் போடுறேன். நாளைக்கு அன்அஃபிஷியலாக நீங்கள் யாராவது மீடியாக்கள் ஏதாவது கதைக்க போகிறீங்க, மீடியா ஏதாவது கேட்க போகிறீங்கன்னு சொன்னால் நாளைக்கு பின்னேரம், நன்றி தர்ஷன் ராம், நாளைக்கு பின்னேரம் என்னிடம் ஏதாவது கேள்விகள் கேட்குறேன்றால் கேட்கலாம். நாளைக்கு பின்னேரம் ஊடகங்களுக்கு மட்டும், ஊடகங்கள் மற்ற பொதுவாக்களை சந்திக்கிறேன்றால் நான் நிப்ஸில் தான் நிற்பேன். அதாவது நோர்வேஜியன் இன்டர்நேஷ்னல் ப்ரெஸ் சென்டர் நினைக்கிறேன், நிப்ஸில் தான் நிற்பேன். நீங்கள் சந்திக்கிறேன்றால் சந்திக்கலாம். வெள்ளிக்கிழமை தான் பொதுமக்கள் சந்திப்பு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். அங்கே எங்களுடைய பொதுமக்கள் எல்லாரையுமே நான் அழைக்கிறேன். அதில் நீங்கள் எனக்கு பாகுபாடு இல்லை. இங்கே எனக்கு தெரியும் நன்றாக, சர்மனியக்கா வணக்கம், இங்கே எனக்கு நன்றாக தெரியும் என்ன சொல்கிறது, கணக்க பிரிவுகளாக அமைப்புகள் இயங்கிக் கொண்டிருக்கு. எனக்கு எந்த அமைப்போடையும் எந்த சம்பந்தமும் இல்லை. சரிதானே? நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். என்ன ஒரு அமைப்புக்குள்ளே கொண்டே போட்டு அமைப்பின் முகவராக வேலை செய்ய பண்ணுறேன்றெல்லாம் சரியான கஷ்டம். அதால் எந்த அமைப்புகளாக இருந்தாலும் உங்களுடைய டவுட்டுகளை கேட்கலாம். இப்போ எங்களுக்கு தானே தலைவர் இல்லாமல் போன பிறகு 10,000 தலைவர் மாதிரி இருக்கிறோம் நாங்கள். ஸோ நோர்வேயில் இருக்கிற
அல்லது வேறு நாடுகளில் இருக்கிற ஈவன் சுவிட்சர்லாண்டில் இருந்து கூட என்னோட கேட்டிருந்தவன் உங்களுடைய ஆக்கள்கிட்ட அந்த கேள்வியில் அனுப்பி நோர்வேயில் வச்சு என்னோட அந்த கேள்வியில் கேட்கலாம். இதில் உங்களுக்கு இருக்கிற டவுட்டுகள் எல்லாத்தையுமே தீர்மானிக்கொள்ளலாம். எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் இந்த வரைக்கும் நான் இப்போது போயிருக்கிற ஆழம் வரைக்கும் போனதும் இல்லை. எல்லாருமே அரசாங்க தின முகவர்களாக தான் இருந்திருக்கிறார்கள். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பியர் டின்னுகளை கொடுத்து அரசியல் செய்ய இயலாது. ஸோ மக்கள் தான் அதை சிந்திக்க வேணும். என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றதை மக்கள் தான் சிந்திக்க வேணும், நான் இல்லை. ஸோ இது மக்களுடைய முடிவு. மாகாண சபை தேர்தல் என்பது மக்களுடைய முடிவு. மக்களுக்காகத்தான் பாராளுமன்ற பதவியையும் துறந்துட்டு நான் போய் மாகாண சபையை எடுக்கிறேன். ஏனென்றால் சிங்களக்கியான மாகாண சபையை நான் எடுக்கிறேன். ஏனென்றால் மாகாண சபையில் இருந்தால் தான் எங்களுடைய மக்களுக்கு ஏதாவது ஒரு விடிய வணக்கம் விஎஸ் ஜான், வணக்கம் தம்பி. என்னென்றால் மாகாண சபையில் இருந்தால் தான் எங்களுடைய மக்களுக்கு ஏதாவது நாங்கள் செய்யலாம். ஸோ அடிப்படையில் மாகாணத்தில் மாற்றங்களை கொண்டு வரணும் என்றால் இந்த வடதே தண்ணி மாதிரி சைக்கிள் மாதிரி ஊத்தவாளி அரசியல் என்னால் செய்யலாது. இந்த வியர்டின்களை கொடுத்து அவங்களுக்கு காசை கொடுத்து ஓட் போட பண்ணி எனக்கு அரசியல் செய்யலாது. உங்களுக்கு உங்களுடைய இனத்துக்கு உங்களோட யாழ்ப்பாணத்துக்கு ஏதாவது மாற்றம் வரணும்னு நீங்கள் நினைச்சா நீங்களாகவே முன் வந்து எனக்கு மாகாணசபை தேர்தலில் உதவி செய்வீங்க. இல்லை உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக பாரம்பரியமாக இவ்வளவு காலம் இருக்கிற அரசியல்வாதிகள் தான் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நான் அந்த முடிவை மக்களுடைய அந்த முடிவை நான் மாகாண சபையில் ஏற்றுக்கொள்வேன். அதுக்கப்புறம் நான் அரசியலில் தோற்றன்னு சொல்லி மக்கள் என்னை நிராகரித்த பிறகு அரசியலில் மக்களுக்காக நான் இருக்க மாட்டேன். ஸோ இந்த மாகாண சபை தேர்தல் மிகவும் டஃப்பானதாக இருக்கும். ஏனென்றால் இங்கே இந்த மாகாண சபை தேர்தல் வந்து வல்லரசு நாடுகளுடைய பணபலத்தோட எங்களோட தமிழ் இனத்தின் விடுதலை போராட்ட வேட்கையாக வச்சிருக்கிற ஒரு அமைப்பு மோதப்போகுது. அதை வடிவ விளையும் கொள்ளும். எங்களுடைய இனத்துக்காக ஒருத்தன் போராட வல்லரசு நாடுகள் முழுக்க எதிராக நின்று முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ஹக்கீமோடு இணைந்து முஸ்லீம் தமிழ் கூட்டமைப்புக்கு ஆதரவு வழங்குகிறார்கள். இதோட மாநிலசபை தேர்தல் அவ்வாறான வியம் கொண்டு போவதா ஒரு கேள்வி இல்லை. இப்போதைக்கு அவ்வாறான முஸ்லீம் மக்களுடைய முஸ்லீம் காங்கிரஸ் ரவுக்கு இப்போ ஹக்கீமோடு சேர்ந்து அவ்வாறான ஒரு இதையும் நான் இதுவரைக்கும் எனக்கு கதைக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் முஸ்லீம் மக்கள் சிறுபான்மை மக்கள் என்ற அடிப்படையில் எங்களுக்கு முஸ்லீம் மக்கள் வந்து நகமும் சதையும் மாதிரி எத்தனை தான் முஸ்லீம் தம்பிமார் வந்து தேவையில்லாமல் வந்து எங்களுக்கு ஏதாவது சொல்லி பேசினாலும் சண்டை பிடித்தாலும் முஸ்லீம் மக்கள் வந்து எங்களுக்கு மிகவும் முக்கியம். வடக்கிலையும் கிழக்கிலையும் முஸ்லீம் தமிழ் மக்கள் தான் நாங்கள் வாழ்கிறோம். திட்டமிட்ட ரீதியில் தான் திருவோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறையில் சிங்கள மக்கள் கொண்டு பௌத்த பிக்குகளால் வந்து திட்டமிட்ட ரீதியில் இனப்பெரம்பல்களை உடைக்கிறதுக்கு வந்து ஏற்றி கொண்டிருக்கணும். ஸோ கிழக்கு மாகாணத்திலையும் வடக்கு மாகாணத்திலையும் வாக்கு போட்டாலும் போடாட்டிலும் சமமாக தமிழ் மக்களை நான் எவ்வாறு பார்க்குறேனோ அதே மாதிரி சிங்கள முஸ்லீம் மக்களையும் நான் சமமாக பார்ப்பேன். ஆனால் நான் ஒரு தமிழன், ஆகவே நான் ஒரு தமிழன் என்றதை யாரும் மறந்துடக்கூடாது. ஒரு உண்மையான தமிழனாக இருக்க ஆசைப்படுறேன், தேசிய தலைவர் மாதிரி. ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் மக்கள் அவர்களுடைய அரசியலில் நான் தலையிட மாட்டேன். அதை ரவுக் ஹக்கீம், ரிஷாத் பதியுதீன், மற்றது இந்த பேர் இங்கே எங்கண்ட மற்ற பாராளுமன்ற உறுப்பினர் பேர் ஞாபகம் அவர்கள் தங்களுடைய முஸ்லீம் மக்களுடைய அரசியலை செய்யலாம். நான் தமிழ் மக்களுக்கான அரசியலை கட்டாயம் செய்வேன். ஆனால் மன்னார் பகுதியில் கூட முஸ்லீம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதால் வடக்கு மாகாண சபை வெல்லப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் சகலரையும் சமமாக மதித்து நாங்களே ஒரு இன சமத்துவம் வேண்டி போராடின ஒரு இனம் இன்னொரு இனத்துக்கு எதிராக எங்களால் ஒரு நாளுமே சிந்தித்து கூட பார்க்க முடியாது. முஸ்லீம் மக்களுக்கு எதிராக போராட்டங்களை அல்லது முஸ்லீம் மக்களை அடக்கி ஒடுக்கிறதை என்னால் பார்த்து கொண்டிருக்கலாது. ஆகவே முஸ்லீம் மக்களோட சேர்ந்து அரசியல் செய்யாட்டிலும் என்னுடைய அரசியல் அவர்களுக்கும் ஆனது என்றுதான் நான் என்னுடைய கணிப்பு. நீங்கள் சில பேர் தவறாக பேசினால் கூட நான் அதை பொறுத்து கொண்டிருக்கிறேன் என்றால் நான் ஒரு நீண்டகால சிந்தனை உள்ளவன். குறுகிய எண்ணங்களுக்காக தமிழ் முஸ்லீம் உறவுகளை ஒருபோதும் உடைப்பதற்கு தயாராகவில்லை. சரி, அந்த விஷயத்தை சொல்லிடுறேன். ஆகவே மற்ற விடயம் எங்களுடைய போராட்டம் தொடர்பான விடயங்கள். Do we have to talk about all Tamil people in the country? Yes.
ஆஃப்கோர்ஸ் சகல தமிழ் மக்கள் மலையக மக்கள் தொடர்பாகவும் என்னுடைய கரிசனை இருக்கும். என்னுடைய மனதில் இருக்கிறது தெரிய வரைக்குள்ள என்ன நீங்கள் பேசுகிறது சில பேர் பேசுகிறது எல்லாம் இல்லாமல் போகும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். சாகாஸ்டிக்காகவும் இருக்க தெரியும். ப்ரொஃபஷனலாக போய் ஐரோப்பிய பாராளுமன்ற ஒன்றியத்தில் ஜிஎஸ்பி ப்ளஸில் நடக்கிற விடயங்களை, இலங்கையில் நடக்கிற விடயங்களையும் எங்களுக்கு தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு ஷாலினி தாராளமாக கேட்கலாம். தமிழ் முஸ்லீம் மக்களுக்கு நடக்கின்ற அநியாயங்களை இன்றைய தினம் கதைக்கப்பட்டிருக்கிறது. அதற்குரிய ரிப்போர்ட்டுகள் தயாராகி கொண்டிருக்கிறது. ஸோ அதை நான் கொடுப்பேன். நான் தொடர்ந்தும் சர்வதேச நாடுகள்கிட்ட எங்களுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை உண்மையாக கதைப்பேன். உங்களுக்கு உண்மையாக கதைக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தேவை என்றால் நீங்கள் என்னை வச்சிருக்கலாம். ஆனால் நான் நீங்கள் தந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை தங்கை கௌசல்யாவிடம் நான் சொன்னது போலவே நான் பாதி நாட்களும், அதாவது 5 வருடங்களில் நான் பாதியும் கௌசல்யா பாதியும் என்று சொல்லித்தான், பாதி நாட்களும் என்று சொல்லித்தான் நான் உங்களுக்கு தெளிவாக சட்ட ரீதியாக நான் கௌசல்யாவோட பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை நான் கொடுப்பேன். நான் சொன்னது தான். நான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியெல்லாம் ஆசைப்பட்டு சுபைபு ஹம்துல்லா இல்லை வைத்தியத்துறைக்கு திருப்பி வாரத்துக்கு சாத்தியக்கூறுகள் சரியான குறைவு. ஓகே, என்ன கேட்டீங்கள் அது நீங்கள் கேட்குற கேள்விகள் எல்லாத்தையும் தாராளமாக என்னோட கேட்கலாம். இப்படி எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் நேரலையில் என்ன கேள்வி கேளுங்கன்னு சொல்லியும் ஒரு நாளுமே உங்களுக்கு இன்னொரு 100 வருடங்களுக்கு துணிஞ்சு உண்மையான அரசியல் செய்ய போகிறேல எவனொருத்தனுக்கு தான் நிற்கிற அரசியல் ஆசை இல்லையோ அவனைத்தான் அந்த அரசியலை நீங்கள் வச்சுருக்கணும். எவனொருத்தனுக்கு சொத்து பத்துகள் ஆசை இல்லையோ கடவுள் அவனுக்கு தான் சொத்து பத்துகளையும் மல்லி கொடுப்பார். எவனொருத்தனுக்கு ஒரு விடயங்களில் ஆசை இல்லாமல் இல்லாமல் தெரிகிறானோ அவனுக்கு அது கிடைக்கும். பாராளுமன்ற பதவி எனக்கு மக்கள் தந்தது. அதை நான் கௌசல்யாவிடம் மக்களுடைய விருப்பு வாக்குக்கு ஏற்ற மாதிரி கௌசல்யாவோட வெகு விரைவில் நான் இலங்கை ஒரு சில கிழமைகளில் கௌசல்யாவுடைய பாராளுமன்ற பதவியேற்பு வைபவம் நடக்கும். நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் இவர்கள் இதை முடிக்கும் வரைக்கும். விஜே எல்வின் நான் நிற்கிறது ஃப்ராங்க்ஃபோர்ட்டில் ஜெர்மனியில். இப்போ அடுத்த ஃப்ளைட் எடுக்க போகிறேன் ஃப்ராங்க்ஃபோர்ட் ஜெர்மனியில். ஏர்போர்ட்டுக்கு உள்ளுக்குள்ளே இருந்து இந்த லைவ் போட்டு கொண்டு இருக்கிறேன். ஏனென்றால் இந்த 1 நிமிஷம் 2 நிமிஷம் கூட எனக்கு சரியான முக்கியம். அதால் மற்ற இன்னொரு விடயம் யாராவது கதைக்கோணுமெண்டா என்னோட தொடர்ந்து கதைக்கோணுமெண்டா தயவு செய்து என்னென்றால் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜை போடுங்க. எடுத்து கதைச்சி எல்லோருடையும் கதைக்க சரியான கஷ்டமாக இருக்குது. நான் ஒரு வெளிப்படையான பாராளுமன்ற உறுப்பினர். இலங்கையில் இருக்கிற எந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய தொலைபேசி இலக்கமும் வெளிப்படையாக யாருக்குமே தெரியாது, அர்ச்சுனாவை தவிர. சரிதானே? அதுதான் நான் சரியாக பிஜேஎல்பி நான் இப்போ திரும்ப சொல்கிறேன். நான் ஃப்ராங்க்ஃபர்ட்ன்றது ஜெர்மனியில் இருக்கிற ஏர்போர்ட் ராசா. சரி, ஃப்ராங்க்ஃபர்ட் என்ற ஒரு நகரம். அதுக்கு பிறகு உங்களுக்கு இன்னொரு விடயத்தை நான் சொல்லணும். ஏனென்றால் இந்த மாகாண சபை தேர்தலில் வல்லரசு நாடுகள் கொட்டிக்கு இந்தியா போன்ற அமைப்புகள் சொத்து மாத்துகளுக்கு கோடியாக கொடுக்க போகுது. ஸோ இந்தியா போன்ற அமைப்புகள் கோடியாக கொடுத்தாலும் அங்கே எந்த ஒரு அரசின் பின்புலமும் இல்லாமல் எந்த ஒரு சர்வதேச நாடுகளும் காசு ஃபண்ட் பண்ணாமல் மக்களுடைய ஆதரவோடு மட்டும் நான் இருக்கிறேன். எனக்கு எந்த அரசாங்கமும் பின்னுக்குள்ள இல்லை, எந்த அமைப்புகளும் பின்னால் இல்லை. அப்படி பின்னால் ஒரு ஆளை வச்சிருக்கிற நிலைமையிலையும் நான் இல்லை. சரிதானே? ஆகவே உங்களுக்கு உண்மையான ஒரு அரசியல் எதிர்காலம் வேணுமாக இருந்தால் நீங்கள் என்ன நிராகரிக்கலாம். தாராளமாக இடத்தை காட்டில அரசாங்க சனம் இருக்கிறாப்பா. சரி, என்னென்றால் மெட்டாக்களுடைய முகம் தெரியத்தக்கனையாக நான் லைவ் போடலாது. இது ஏர்போர்ட்டுக்குள்ளே செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்குது. சரி, நல்ல விஷயம். மற்றது என்னென்றால் எனக்கு அப்படி அரசியல் செய்யலாது. ஒரு அரசியல் இப்போ கனபேர் நினைக்கணும் நான் மொக்கனண்டு, நான் நினைக்கிறேன் கனபேர் மொக்கனண்டு. சில பேர் நினைக்கணும் என்றால் இவனை எப்படியாவது ஏதாவது ஒரு வேலைகளில் கொண்டே விழுத்தி பொம்பளை பிரச்சனையை ஒன்றை உருவாக்கி இவன் பேரை கெடுக்கலாம், அல்லது காசை கொடுத்து காசு வேண்டிட்டானு சொல்லி இவனை கிருசங்க சாப்பிட்டேன். ஓகே, எஸ் கவரேஜ் பிரச்சனை ஏர்போர்ட்டுக்குள்ளே தானே. ஸோ காசு இல்லை, காசை கொடுத்து வணைய மாற்றலாமல் நினைக்கணும். அரசியலை விட்டு விலத்துவேனே ஒழிய கரை படிந்த அரசியலோட ராமநாதன் அர்ச்சுனா ஒரு நாளுமே போக மாட்டேன். சரிதான்? நான் நினைக்கிறது ஏர்போர்ட் தம்பி காட்டுறதுக்காக ஏர்போர்ட்டுக்குள்ளே அகல முகத்தை காட்டிலாது. கரை படிந்த அரசியலோடு நான் இந்த அரசியலை விட்டு போக மாட்டேன். மற்ற இன்னொரு விடயம் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லுறேன்.
அவர் வாராராம் இவர் வேறாராம். சில பேர்களுக்கு தங்களுடைய பிரச்சனைகளையே போய் அரசாங்கத்தோடு அடிபட தெரியாதாக்கள், தங்களுக்கு நடக்கிற அநியாயங்களையே தட்டி கேட்க தெரியாதாக்கள், சமூகத்துக்கு நடக்கிற அநியாயங்களை தட்டி கேட்கணும்னு நினைச்சு எனக்கு கோல் எடுத்து இந்த மண்டையை கழுவணும்னு நினைச்ச 1-2 பேருக்கு இந்த பதில் நேரடியாக தான் சொல்கிறேன். என்னென்றால் எங்களுக்கு எல்லாருடைய வேலை பின்னல் யாரோடைய நிற்கணும் யார் அழியாக்கு பின்னம் எல்லாம் தெரியும். அதால் நான் சொல்கிறேன், இந்த அரசியலில் எனக்கு முதலமைச்சர் ஆசையோ எம்பி ஆசையோ எல்லாம் இல்லை, வடிவாக விளங்கிக் கொள்ளும். நான் இந்த முறை இந்த அரசியலுக்கு நிற்கிறது இதை ஒரு மாற்றம் உண்ட வடக்கில் உடனடியாக கொண்டு வரலாம் என்று தான். சரிதானே? இந்த அரசியலை நான் நிற்கிறது இதை மாற்றம் உண்ட உடனடியாக கொண்டு வரலாம் என்பதற்காகத்தான் இந்த அரசியலை நான் நிற்கிறேன். குயிக்காக உங்களோட கண்ணுக்கு முன்னால் ஒரு மாற்றம் வரலாம் என்றும். அதாவது அன்றகுமார சாநாயக்க இவ்வளோலாம் சொல்லி கொண்டு வந்தார். ஈழன் நிசான் மாதிரி ஏனடாப்பா இப்படி பேரில் சொல்கிறீங்க, கழிவு கழுசடையல் பேர் இல்லாதீங்க, காவாளியல் கோழிக்கல்லுங்கிற கதையில் இதில் கதைக்க வேண்டாம். நன்றி. ஏனென்றால் நான் இப்போ நிற்க போகிற அரசியல் பெரிய வல்லரசு அரசாங்கங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு தெரியும், இந்தியா முக்கியமாக ரோ என்ன போடத்தான் பார்க்கும். சரிதானே? ரோ என்னை போடத்தான் பார்க்கும், அதாவது என்ன சுடத்தான் பார்க்கும். ரோ அமைப்புக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்கிறேன். அதே நேரத்தில் நான் நேரவே சொல்கிறேன், ரெட் அலையன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற சைனா போன்ற இடங்களுக்கும் நான் ஒரு பெரிய தலைவலியாக இருக்கிறேன். வடக்கு மாகாண சபை சில வேளைகளில் பெரும்பாலும் என்னுடைய கைகளுக்கு வருகின்ற போது இந்த வல்லரசுகளின் ஆட்டம் எல்லாம் வடக்கு மாகாணத்தில் நடக்காதுன்றதுக்கு நான் சுத்துமாத்தோ சைக்கிளோ இல்லைன்றதும் நன்றாக தெரியும். ஸோ உங்களுக்கு உண்மையான ஒரு தலைவன் வேணுமா, இல்லை எங்களுடைய தேசிய தலைவரை 2009ஆம் ஆண்டு நீங்கள் இழந்த மாதிரி இந்த சான்ஸையும் மிஸ் பண்ணுறீங்களான்றது எனக்கு தெரியாது. சரிதானே? ஆனால் எனக்கு அரசியல் என்னுடைய வாழ்க்கை இல்லை. இன்னொரு விடயத்தை சொல்கிறேன், நான் சில இடங்களில் படித்தவன் கலைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்றால், ஐரோப்பிய யூனியன் மாதிரியான ஒரு இடங்களில் நாங்கள் வந்திருந்து கொண்டு தேத்தனையும் வடையும் வேண்டி சாப்பிடலாம். சரிதானே? இங்கே வாயில் திண்ட வடைன்ற மிச்ச துண்டு ஒட்டி இருக்க தெரியலாது. இங்கே வந்தால் வெள்ளைக்காரனோட போய் கதைக்கணும், ஆங்கிலத்தில் கதைக்கணும். அதுகள் சரியான முக்கியம். ஆங்கிலம் மட்டும் முக்கியம் இல்லை, உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரோட் நாலேஜ் ஒன்று இருக்கணும். ஸோ உங்களுடைய பிரதிநிதியை வைத்து தான் உங்களுடைய சமூகத்தை வெள்ளைக்காரன் ஜட்ஜ் பண்ணுவான். அது வடிவ விளங்கிக் கொள்வோம். சரிதானே? உங்களுடைய பிரதிநிதிகளை வைத்து தான் சர்வதேச நாடுகளும் கனெக்ஷன்ஸில் சர்வதேச நாடுகளும் உலகமும் ஒரு தமிழ் இனத்தை ஜட்ஜ் பண்ணுறது உங்களுடைய பிரதிநிதிகளை வச்சு. ஒன்றில் சுத்துமாத்து போன்ற கள்ளனாக இருப்பார்கள் நீங்கள் தெரிவு செய்கிறது, அல்லது என்ன நடக்கும் என்று சொன்னால் வட தேத்தனிகளை சேர்ப்பீங்கள், அல்லது வெள்ளக்கொடி விவகாரத்தில் காட்டி கொடுத்தவனுகளை பிரதிநிதிகளாக வச்சிருக்கிறீங்க. இனி நீங்கள் சிந்தியுங்கோ, நான் அடுத்த ஃப்ளைட் எடுக்க போகிறேன், இனி நீங்கள் சிந்தியுங்கோ. சும்மா என்னட்ட கோல் எடுத்து அவர் வாராராம் இவர் வாராராம் வாராக்களுக்கு முதல்ல தங்களுடைய பிரச்சனைகளை பார்க்க. நோர்வேயில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.